அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே செங்கடலில் சவுதியின் 3 எண்ணெய் கப்பல்களை அழித்து விட்டார்கள். இப்பொழுது ஹார்முஸ் ஜலசந்தியில் 6 கப்பல்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இது ஈரானின் வேலையாக இருக்கிறது. இப்பொழுது ஹார்முஸ் ஜலசந்தி மட்டுமல்ல, செங்கடலும் கூட மிகப்பெரிய ஒரு களமாக மாறி இருக்கின்றது. தொடர்ச்சியான தாக்குதல்கள், பதில் தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. இந்த நிலைமையில் இன்று திங்கட்கிழமை ஒரு செய்தி பாஸ் ஆகியிருக்கின்றது. ஈரானிடம் அமெரிக்கா ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கான ஒரு சமிக்கையை தொடர்ந்திருப்பதாகவும், அமெரிக்காவின் தாக்குதல் தொடரவில்லை என்றால் ஈரான் தாக்குதல் நடத்தாது என்றும் அமெரிக்காவுக்கு ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்கின்றது. இந்த நிலைமையில் தான் இந்த திங்கட்கிழமை அதிகாலை வரை ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 6 கப்பல்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது எந்த நாட்டு கப்பல்கள் என்று இன்னும் விவரம் தெரியவில்லை. 6 கப்பல்களில் ஒரு கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் 5 கப்பல்கள் ஈரானுக்குள் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. தங்கள் வழி செலுத்துதல் கருவிகளை அணைத்த பிறகு, அதாவது அவங்களோட நேவிகேஷன் கருவியெல்லாம் அணைத்து விட்டு 6 கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக அனுமதியின்றி அமெரிக்காவின் ஆதரவுடன் நுழைய முயன்றதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அவற்றில் 5 கப்பல்கள் பாரசீக வளைகுடாவிற்கு திருப்பி விடப்பட்டன என்றும், மற்றொன்று ஒரு விபத்தில் நாங்கள் தாக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கின்றார்கள். திங்கட்கிழமை அதிகாலையில் தங்கள் வழி செலுத்துதல் மற்றும் இருப்பிட அமைப்புகளை அணைத்த பிறகு 6 கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியில் அனுமதியின்றி நுழைய முயன்றதாக ஈரான் கூறியிருக்கிறது. அந்த கப்பல்கள் தெற்கு பாதையை சட்டவிரோதமாகவும் பாதுகாப்பற்ற முறையிலும் கடக்க முயன்றதாக ஒரு தகவல் தெரிவிக்கின்றது. அந்த கப்பல் உள்ள அமெரிக்க படைகளை சீண்டுவதற்கு, அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க படைகளை சீண்டுவதற்கு கப்பல்கள் முயன்றதாகவும் அந்த தகவல் மூலம் கூறியிருக்கிறது. ஒரு கப்பல் குறிப்பிடப்படாத ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டது என்றும், மற்ற 5 கப்பல்களும் ஈரானிய கட்டுப்பாட்டின் கீழ் பாரசீக வளைகுடாவிற்கு திருப்பி விடப்பட்டன என்றும், அவற்றின் கப்பல்கள், கொடிகள், பணியாளர்கள் அல்லது சம்பவத்தின் தன்மை குறித்து எந்த விவரங்களும் இன்னும் இது வெளிவரவில்லை. ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல் வழித்தடம் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும், மற்ற வழித்தடங்கள் ஆபத்தானவை என்றும் கடக்க முடியாதவை என்றும் அந்த கப்பல்கள் மூலம் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் கூற்று அமெரிக்க ராணுவம் உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. அனுமதியற்ற முறையில் ஹார்முஸ் நீர்வழியை கடக்க முயன்ற கப்பல்களை திருப்பி அனுப்பியதாக வாஷிங்டன் தங்களது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறியதாகவும் ஈரான் இன்று திங்கட்கிழமை குற்றம் சாட்டியிருக்கிறது. ஹார்முஸ் நீர்வழியாக அனுமதியற்ற பாதையில் செல்ல முயன்ற ஒரு கப்பல் விபத்தில் சிக்கியதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானால் நிர்ணயிக்கப்பட்ட கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் இருந்து கப்பல்களை அமெரிக்க ராணுவம் திசை திருப்பியதாக தெஹ்ரான் குற்றம் சாட்டியிருக்கிறது. ஒப்பந்தத்தை வாஷிங்டன் மீறியதாகவும் குற்றம் சாட்டிய பின்னர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் தனது கடமைகளை நிறுத்தி வைத்துள்ளதாக ஈரான் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. ஹார்முஸ் நீர்வழியில் கப்பல் விபத்தானதென்றும், அனுமதியற்ற பாதையில் ஹார்முஸ் நீர்வழியை கடக்க முயன்ற ஒரு கப்பல் விபத்தில் சிக்கியதாகவும், மேலும் பல கப்பல்கள் வளைகுடாவிற்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஈரானிய அரசு தொலைக்காட்சி திங்கட்கிழமையான இன்று மாலை செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் தூண்டுதலின் பேரில் 6 கப்பல்கள் திங்கட்கிழமை அதிகாலையில் சட்டவிரோத தெற்கு பாதை வழியாக இந்த மூலோபாய நீர்வழியை கடக்க முயன்றதாகவும் அந்த ஒளிபரப்பு செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவலின்படி அந்த முயற்சியின் போது கப்பல்களில் ஒன்று விபத்தில் சிக்கியது என்றும், அதே நேரத்தில் அந்த நீர்வழி பாதை வழியாக கப்பல் போக்குவரத்தை ஈரான் உறுதியாக நிர்வகிப்பதால் மீதமுள்ள கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் நிர்ணயித்த பாதை மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட கப்பல் போக்குவரத்து வழித்தடமாக உள்ளது என்றும், மாற்று பாதைகள் பாதுகாப்பற்றவை மற்றும் பயணிக்க முடியாதவை என்றும் அந்த தகவல் வலியுறுத்துகிறது. கப்பல் இடைமறிப்புக்கு பிறகு ஹார்முஸ் நீர்வழி பாதையில் பதட்டம் அதிகரிப்பு. 6 கப்பல்கள் தங்களின் வழி செலுத்துதல் அமைப்புகளை அணைத்துவிட்டு அங்கீகரிக்கப்படாத தெற்கு பாதை வழியாக ஹார்முஸ் நீர்வழி பாதையை கடக்க முயன்றதாக ஈரானின் அரச தொலைக்காட்சி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஒரு கப்பல் மாத்திரம் சிக்கலில் மாட்டிக்கொண்டதாகவும், அது அநேகமாக ஈரான் கடல்
கடலில் புதைத்துள்ள கடற்கவ கன்னி வெடியில் சிக்கி இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. நாளை அந்த செய்திகளை வழங்க முடியும். கப்பல் போக்குவரத்தின் மீதான கட்டுப்பாட்டை தெஹ்ரான் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. ஈரானிய குடிமக்கள் உட்கட்டமைப்புகள் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் மற்றும் அதனை தொடர்ந்து பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தெஹ்ரான் நடத்திய பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கும் நிலையில் இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டுள்ளது. வாஷிங்டனில் எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இந்த நீர்வழிப்பாதை வழியாக கப்பல் போக்குவரத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு தங்களுக்கு இருப்பதாக ஈரான் பலமுறை கூறி வருகிறது. ஒரு மாதத்திற்குள் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க தேவையான ஏற்பாடுகளை ஈரான் செய்யும் என்றும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 5வது பிரிவு குறிப்பிடுவதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் முன்னதாக தெரிவித்திருந்தார். அரக்சி அவர்களின் கூற்றுப்படி மோதலின் போது அப்பகுதியில் சில பகுதிகளில் கன்னிபிடிகள் பதியப்பட்டதை தொடர்ந்து கடல்சார் பாதுகாப்பிற்காக தெஹ்ரானால் நியமிக்கப்பட்ட கப்பல் போக்குவரத்து வழித்தடல் மட்டுமே சிறந்ததாகவும் அந்த வழியாகவே கப்பல்கள் சென்றால் பாதிப்பு இல்லை என்றும் தெஹ்ரான் தெரிவிக்கிறது. ஈரான் நிர்ணயித்த பாதையிலிருந்து வர்த்தக கப்பல்களை திசை திருப்பி மாற்று பாதைகளை பயன்படுத்தும்படி அமெரிக்கா ஊக்குவிப்பதாகவும் ஈரான் குற்றம் சாட்டுகிறது. ஈரான் ஒமான் தொடர்பான ஆலோசனைகளும் வெளிவந்திருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்து குறித்த தெஹ்ரானும் மஸ்கட்டும் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை தொழில்நுட்ப ரீதியாகவும் மற்றும் அரசியல் ஆலோசனைகளை நடத்தியுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஹாக்காயி தெரிவித்திருக்கின்றார். ஈரான் மற்றும் ஓமான் ஆகிய இரு நாடுகளின் இறையாண்மை மற்றும் நலன்களை மதித்து பாதுகாப்பான கடல்வழி போக்குவரத்தை உறுதி செய்வதற்கான செயல்பாட்டு வழிமுறைகள் குறித்து விவாதிக்க இரு நாடுகளின் துணை வெளியுறவு அமைச்சர்களும் கடந்த வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் தெஹ்ரானில் சந்தித்ததாகவும் ஹாக்காயி கூறியிருக்கின்றார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தற்போதைய ஏற்பாடுகளின் கீழ் கப்பல் போக்குவரத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். சில மணி நேரங்களுக்கு முன்பு 6 கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்றதாக நம்பகரமான வட்டாரத்தை மேற்கோள் காட்டி IRGC செய்தி வெளியிட்டுள்ளது. உலக செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அவற்றில் ஒரு கப்பல் IRGCயின் ஆளில்லா விமானத்தில் தாக்கப்பட்டதாக கூறப்படும் ஒரு சம்பவத்தை சந்தித்தது என்றும் மற்ற 5 கப்பல்களும் திரும்பி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் உள்ள கடமைகளை ஈரான் இடைநிறுத்துகிறது என்றும் இன்று திங்கட்கிழமை பேசிய ஹாக்காயி அவர்கள் போர் மற்றும் அமைதியின் காலத்தை வாஷிங்டன் தீர்மானிக்க ஈரான் அனுமதிக்காது என்றும் தெஹ்ரானின் முடிவுகள் அதன் தேசிய நலன்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டவை என்றும் அவர் வலியுறுத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை நிர்வகிக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறிவிட்டதாக அவர் மேலும் குற்றம் சாட்டுகின்றார். அமெரிக்கா அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் அது ஏற்படுத்திய முழு கட்டமைப்பையும் மீறியுள்ளது என்று கூறிய ஹாக்காயி அதன் விளைவாக ஈரான் அந்த ஒப்பந்தத்தின் கீழ் தனது சொந்த கடமைகளை இடைநிறுத்தியுள்ளது என்றும் கூறுகிறார். ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு வாஷிங்டனே முதன்மையாக பொறுப்பு என்று கூறிய அவர் அதே வேளையில் பிராந்திய நாடுகள் அமெரிக்காவுடான ஒத்துழைப்பு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் செய்தி வெளியிட்டுள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் சமீபத்தில் வெளியிட்ட கூட்டறிக்கையும் ஹாக்காயி நாசமானது என்று அவர் விமர்சித்துள்ளார். ஈரான் தனது தற்காப்பு திறன் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தாது என்று அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பில் புதிய பிரிட்டிஷ் அரசாங்கம் பங்கேற்றதுக்கான ஆதாரங்கள் தெஹ்ரானிடம் உள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் உள் விவகாரங்களில் பிரெஞ்சு தூதர்கள் தலையிடுவதாக கூறியதை வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மேலும் கண்டித்திருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையின் போது ஷோபியா விமான நிலையத்தை அமெரிக்க விமானங்கள் பயன்படுத்த பல்கேரியா அனுமதித்ததையும் அவர் விமர்சித்துள்ளார். ஈரானிய கப்பல் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறியதை தொடர்ந்து உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய அரசாங்கங்களுக்கு ஹாக்காயி எச்சரிக்கை தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்திகள் மீண்டும் தெரிவித்துள்ளது. நாம் ஏற்கனவே தந்திருக்கின்றோம், இந்த போர் தொடருமானால் பிரிட்டிஷுடன் அநேகமாக அவருடைய நேட்டோ நாடுகளும் பங்கேற்றுக் கொள்ளக்கூடிய நிலை வந்திருக்கின்றது. இப்போது இந்த ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு மதிப்பு தெரிவித்திருக்கிறது. இன்னும் 2-3 நாடுகளும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனாலும்
அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதலை செவ்வாய்க்கிழமை முதல் முழுதாக நிறுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா அடித்தால் ஈரான் அடிக்கும், பதிலடி கொடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்போம், தொடர்ச்சியாக வரும் செய்திகளை பொறுத்து அடுத்த செய்திக்கு நுழைவோம். நன்றியர்களை மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.